Hi guys, welcome to Cine News. அந்த நடிகையின் மடியில் நான் படுக்க வேண்டும் ஓப்பனாக பேசிய தனுஷ் என்னவாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுஷின் நடிப்பில் கடைசியாக ராயன் திரைப்படம் வெளியானது. அந்த படம் அவரது 50வது படமாகும். அந்த படத்தை அவரே இயக்கியிருந்தார். ஆனால் அந்த படம் படுதோல்வியை சந்தித்தது. அடுத்ததாக சேகர் கமுல்லா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்திருக்கும் அவர் இட்லி கடை என்ற படத்தை அவரே இயக்கி நடித்தும் வருகிறார். இதற்கிடையே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற படத்தையும் இயக்கியிருக்கிறார். அந்த படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. தனுஷ் திறமை வாய்ந்த நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார். தமிழ் மட்டுமின்றி பாலிவுட், ஹாலிவுட் ஆகிய திரைத்துறைகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி வருகிறார். இதனால் இந்திய திரையுலகமே தனுஷை கொண்டாடி வருகிறது. அவரது நடிப்பில் கடைசியாக ராயன் திரைப்படம் வெளியானது. அந்த படத்தை அவரே இயக்கி நடித்திருந்தார். அது அவரது 50வது படமும் கூட. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியான அந்த படம் மோசமான தோல்வியை சந்தித்தது. மேலும் கடுமையான ட்ரோலையும் சந்தித்தது. ராயன் படத்தை முடித்திருக்கும் அவர் சேகர் கமுல்லா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்திருக்கிறார். இதில் அவருடன் ராஷ்மிகா மந்தானா, நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் அவர் நடித்த வாத்தி படம் தோல்வியடைந்ததால் இந்த படத்தின் மூலம் தெலுங்கு இயக்குனரோடு கூட்டணி அமைத்து வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே முழு மூச்சாக உழைத்திருக்கிறார் அவர். தனுஷின் கைகளில் ஏகப்பட்ட படங்கள் இருக்கின்றன. போர் தொழில் இயக்குனருடன் ஒரு படம், அமரன் பட இயக்குனருடன் ஒரு படம், மாரி செல்வராஜுடன் ஒரு படம், வெங்கி அட்லூரியுடன் ஒரு படம், ஹிந்தியில் ஒரு படம், ஹாலிவுட்டில் ஒரு படம் என படு பிஸியான லைனப்பை வைத்திருக்கிறார். மேலும் இட்லி கடை என்ற படத்தை இயக்கி நடித்தும் வருகிறார். இதற்கிடையில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற படத்தையும் இயக்கியிருக்கிறார் அவர். அதில் அவரது சகோதரி மகன் பவிஸ் ஹீரோவாக அறிமுகமாகி இருக்கிறார். இந்நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகை சரண்யா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாயகன் படத்தில் நடித்த போது நிறைய பேர் அது குறித்து பேசினார்கள். அதுபோல் வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷுக்கு அம்மாவாக நடித்தது குறித்தும் பேசுகிறார்கள். என்னை பார்க்கும் எல்லோரும் தனுஷின் அம்மா என்றுதான் கூறுவார்கள். இந்த படத்தில் பவிஸ் எனக்கு மகனாக நடித்திருக்கிறார். ஒரு சீனில் பவிஸ் எனது மடியில் படுக்க வேண்டும். அப்போது தனுஷ் பவிஸிடம் அது நான் படுக்க வேண்டிய இடம் என்று கூறினார். அதில் அவருடைய பொறாமையை பார்த்தேன். தனுஷை எல்லோரும் மல்டி டாஸ்க் திறமை கொண்டவர் என்று சொல்வார்கள். அதை விடவும் அவரிடம் நிறையவே ஒழுக்கம் இருக்கிறது. அது பலரிடம் இருக்காது. அதை கண்டு நான் வியந்திருக்கிறேன் என்று சரண்யா பேசியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.